பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி நகர பகுதியின் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து கார்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில தற்போது மரங்கள் விழுந்து கார்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முதல் கனமழையானது பலத்த காற்றுடன் கொட்டி வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதிகளான காந்தி வீதி, மிஷின் வீதி, நேரு வீதி, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து 100க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து சாலை நடுவே விழுந்துள்ளன. இதனால் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் கூட வந்து பொதுமக்கள் வந்து வெளியே வந்து அந்த செல்வதற்கான சூழல் இல்லாத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மணக்கலா விநாயகர் கோவில் அருகே ஒரு பழமை வாய்ந்த மரம் ஒன்று அருகில் நின்று இந்த கார் மீது இருந்தது. அந்த கார் வந்து முற்றிலுமாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அந்த காரில் வந்து யாரும் இல்லாததால் அந்த உயிர் சேதமோ இல்ல யாருக்கும் வந்து எந்தவித பாதிப்போ ஏற்படவில்லை. தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதியில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து முறிந்து விழுந்துள்ளன. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கிராம பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் 100க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் நகர பகுதிகளான இந்த புதிய பேருந்து நிலையம், ஏஎஃப்டி தற்காலிக பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை நேரத்தில் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய பேருந்துகளும் அந்த மழை நீரில் பாதி அளவு வந்து மூழ்கி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலை முதல் கொஞ்ச நேரம் வந்து இந்த மழை வந்து ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த மழையானது கனமழையாக தொடர்ந்து தற்போது வரை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.